8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டி ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. நிலங்கள் 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டி. விஸ்தீர்ணம் என்னன்னு தெரியாது. அதோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 1,25 லேக் க்ரோர்ஸ். சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றவங்க தான் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமான ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த போர்டுக்கு தான் 3வது இடம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது முதல் கரெக்டான? அதுவே தவறு. அதாவது முதல்ல வந்து ரயில்வேக்கு, 2வது ராணுவத்துக்கு, 3வது வக்ஃப் போர்டுக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தவறு தான். அடுத்தது ஈக்குவலாக கிறிஸ்டியன்ஸும் வந்து கிட்டத்தட்ட 80,000 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கிறாங்க வேரியஸ் மெத்தட்ஸில். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாஸ் அவங்களோட கீழே இருக்குது. அதனுடைய வேல்யூ வந்து கேட்டிங்கன்னா 1 லேக் க்ரோர்ஸ். இந்த கல்கி பாவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சில வந்து ஆன்மீக தலைவர்களும் அவங்களும் பர்சனலாகவே நிறைய சொத்துக்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருக்கிறாங்களா? என்ன கல்கி பகவான் மேலே உங்களுக்கு எனக்கு ப்ராப்ளம். பகவான் அப்படின்றது உடனே நீங்கள் அந்த பகவான் எடுத்துக்கூடாது. அவர் ஒரு பகவான் தன்னை சொல்லிக்கிறார். அவரால் மலையை நிறுத்த முடியுமா? இல்லை மலை சரிவை நிறுத்த முடியுமா? மண் சரிவை நிறுத்த முடியுமா? இல்லை சுனாமியை கை காமிச்சா நின்றும்? அதெல்லாம் அவர் மக்களோட பயத்தை நல்லா வியாபாரம் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அப்புறம் லேட்டஸ்ட்டாக அவரோட காரை ஒன்று ஒரு ஒர்க் ஷாப்பில் பார்த்தேன். அதுமாரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு. நானே கூட அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், ஒரு சாமிஜிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரா? Q7 நேயர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் பேச இருப்பது திரு ராஜ்குமார் சார் அவர்கள், சமூக ஆர்வலர். அதாவது இந்தியா முழுவதும் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விவகாரம் அப்படின்னா அது இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான ஒரு மசோதா. அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகள்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது வந்து கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மசோதா வந்து சிறுபான்மையினருடைய உரிமைகளை, குறிப்பாக இந்த வக்ஃப் சொத்துக்களை பறிக்கக்கூடிய விதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. அதனை எதிர்த்து வந்து நிறைய அமைப்புகள் வந்து போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த சட்டம் சம்பந்தமாக திரு ராஜ்குமார் சார் அவர் வந்து என்ன நினைக்கிறார், இது வந்து சிறுபான்மையினரை உண்மையாகவே வந்து பாதிக்குமா, அப்படி ஒரு அச்சம் வந்து தேவையா அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு உண்மையாகவே இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது, முதல்ல இப்படி ஒரு அச்சம் தேவையா சார்? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பாட்டோடையே சொல்லிடுறேன். அச்சம் என்பது மழையடா, என்ன அது காரணம் அறியாமைன்றான். யாரு? நம்ம பாரதியார். அச்சம் என்பது மடைமையடா, என்ன அறியாமை என்பது அதோட முட்டாள்தான்றான். இந்த வக்ஃப் போர்டுன்றது வந்து இது எல்லாமே நம்ம ஊரில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வக்ஃப் போர்டுன்றது வந்து 1919 இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். 1923 என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஆக்டாக மாற்றிடுறாங்க. நம்மள முகலாயர் மன்னர் ஆண்டார்கள் உண்மை தானே, முகலாயர்கள் கட்டடம் இருக்கிறதுலாம் உண்மை தானே. இன்னைக்கு டெல்லியில் பல முக்கியஸ்தர்கள் தங்கியிருக்க கட்டடமே முகலாயர்கள் கட்டி கொடுத்துட்டு போனது தானே. இப்போ அந்த காலத்தில் வந்து முகலாய மன்னர்கள் ஆடும்போதும் எல்லா ஜாதியினரும் இருந்தாங்க, எல்லா பிரிவினர்களும் இருந்தாங்க, எல்லாம் உண்மை தானே. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய ஊறப்பட்ட லேண்ட் இருந்துருக்குது, பாப்புலேஷன் அப்போ கம்மி. இந்த லேண்டெல்லாம் என்ன பண்ணுறது, அவங்க கையில் இருந்துருக்குது. என்ன மாதிரி கம்ப்யூட்டரு, டிஜிட்டலு, ஆதார் கார்டெலாம் கிடையாது. இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, லேண்டு முகலாய மன்னர்கள் வச்சுருந்துருக்காங்க. மன்னர்களுக்கு எப்பொழுதுமே மன்னரை மகிழ்விக்கணும்னு ஒரு குரூப் இருக்கும்ல, மன்னா இதை வச்சுக்க, ஏழைகளுக்காக அதை நீ வச்சுக்கோ. இப்போ நம்ம நிதி இல்லையா, பிரதமர் நிதி, பேரிடர் நிதின்னு இல்லையா, அதுக்கு இவங்க தான் கொடுக்கணுன்றிருக்கான்னு அது மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு சட்டமாகவே வாங்கி வச்சுருக்காங்க. 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டி ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. நிலங்கள் 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டி. விஸ்தீர்ணம் என்னன்னு தெரியாது. அதோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 1,25 லேக் க்ரோர்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய சொத்தை வந்து யார் நிர்வகிக்கிறது? வக்ஃப் போர்டு தான் நிர்வகிக்கிறாங்க. வக்ஃப் போர்டு நிர்வகிக்கிறது இது வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வந்து பெரிய கோர்ட்டு கேஸ் ஆகி ஒரு பெரிய சட்ட சிக்கலாகி வக்ஃப் போர்டை கலைக்கணும்னு எங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லலாம் எதுவும் சொல்லலையே. நேர்படுத்துகிற சட்டம். அதில் நான் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வக்ஃப் போர்டு நிலத்தை மேனேஜ் பண்ணும்போதோ, அதை வாடகைக்கு விடும்போதோ, அது எதனா ஒரு ஆக்கப்பூர்வமான பணிக்கு ஈடுபடும் போதோ, எதுக்காவது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சொல்லுங்கள், நிர்வாகம் சொல்லட்டும். அடுத்த ஆங்கிள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணி வருங்கால சந்ததி கொடுக்கணும். இப்போ நீங்கள் வக்ஃப் போர்டு மெம்பராக இருந்தீங்களா, வக்ஃப் போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், வக்ஃப் போர்டு தலைவர் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலைங்க. யாரோ கொடுத்தது, நீங்கள் ஒரு மேனேஜர் நிர்வகிக்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல மேனேஜராக இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி?
ஒரு மாநில நிர்வாகமோ பண்ணாதான் முடியும். அதனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறுபான்மையருக்கு எதிர்த்து வர சட்டம் கிடையாது. நன்றாக அந்த சட்டத்தை நல்லா ஊன்றி படித்து அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா பல ஆட்சிகளில் இந்த வக்ஃப் போர்டை தொட்டு தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னர் ஆண்டு ஆட்சிகளையும் வக்ஃப் போர்டை தொட்டு தான் வருவாங்க. தொட்டு அதுக்கு தகுந்த ஏதாவது மாடிஃபிகேஷன் மட்டும் வருவாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன பெரிய மாடிஃபிகேஷன் அதில் பார்த்தா ஒன்று தான், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கலெக்டரோட சேர்ந்து அதை நிர்வகிக்கின்றாங்க. இதெல்லாம் தப்பு சொல்லுங்கள். இப்போ கிறிஸ்தவ மிஷினரிகளுக்குமே மிகப்பெரிய அளவில் லேண்ட் இருக்குது சார். தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. மிஷினரியில் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றவங்க தான் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமான ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த முதல்ல வக்ஃப் போர்டுக்கு தான் 3வது இடம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது முதல் கரெக்டான? அதுவே தவறு. அது தவறான ஒரு விஷயம். அதாவது முதல்ல ரயில்வேக்கு, 2வது ராணுவத்துக்கு, 3வது வக்ஃப் போர்டுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது கிட்டத்தட்ட தவறு தான். அடுத்தது ஈக்குவலாக கிறிஸ்டியன்ஸும் கிட்டத்தட்ட 80,000 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கிறாங்க வேரியஸ் மெத்தட்ஸில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாஸில் அவங்களோட கீழே இருக்குது. அதனுடைய வேல்யூ கேட்டிங்கன்னா 1 lakh crores. நியர்லி வக்ஃப் போர்டுக்கு அது ஒரு 25 தான். அது வேல்யூவேஷன் தான் கம்மி. ஒரு காலகட்டத்தில் இந்த எந்த ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய பணங்களையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண தான் வரணும். ஆமாம் சார், ஆமாம். என்ன அது ஒரு இடையில பெரிய, அதனால பல இந்த ஷெல் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லாத ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்லாம் ஓடி போயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? நிறைய போலி நிறுவனங்கள் ஓடி போயிடுச்சு. கணக்கு கட்டணும் அவன் கிளம்பி ஓடி போயிட்டான். சரி சரி. அதனால கிறிஸ்டியனுக்கோ இந்துக்கே இது பண்ணியிருக்காங்க, ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலரைஸ் பண்ணதில்லை எந்த ஒரு விஷயமே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த பணத்தை ரெகுலரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் தான் வரும். இப்போது இஸ்மாயிலுக்கு கோவம் வராது, ராஜ்குமார் கோவம் வராது, 2 பேர்கிட்டையும் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, சொத்தும் கிடையாது. என்ன அடுத்த 10 மணிக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்கிற கேரக்டரு. அதனால் பணத்தை அதை ஆண்டவன் உழைக்காத சம்பாதிச்சுங்கிறான் பார்த்தியா உட்காந்து, அவனுக்கு இதில் கொஞ்சம் நஷ்டம் தான் ஏற்படும். அதுக்கு அந்த குரலுக்கெல்லாம் நம்ம பார்த்தா சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்க. இப்போது நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா SIET சவுத் இந்தியா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ட்ரஸ்ட் ஒரு நல்ல காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் படிக்கிறாங்க, எத்தனையோ நான் முஸ்லீம் பெண்கள் படிக்கிறாங்க. முஸ்லீம் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அங்கே ஸ்விம்மிங் பூலு அங்கே எல்லாமே வச்சு நடத்துகிறாங்க. ஏன் அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க? மவுண்ட் ரோடில் இருக்குது. என்ன எவ்வளோ நிறுவனங்கள் இதில் வாடகை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த ட்ரஸ்ட்டு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன்றீங்க இல்லையா? எத்தனையோ முஸ்லீம் அமைப்புகள் இப்போ வயநாட்டில் கூட போய் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கல்ல. என்னுடைய சொந்த கதை எடுத்துட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் அந்த அரிசி கஞ்சி பல மசூதிக்கு நான் கொடுக்க தானே செய்கிறேன். நொய் அரிசி கேட்குறாங்க. 10-20 வருஷமாக பண்ணி தான் இருக்கிறேன். எனக்கு எத்தனையோ பாய் தோழர்கள் என்னை உயிர் காத்திருக்கிறாங்களே. அப்படி சொன்ன பேரிட்டே சொல்லுவேன். மிஸ்டர் முகமது சலீம் சூலமேட்டில் இருக்கார். என்னுடைய உயிர் போகிற நேரத்தில் அவர் தான் காப்பாற்றி கொடுத்தாரு. எப்படி மறுக்க முடியும்? இந்த கல்கி பாவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி சில ஆன்மீக தலைவர்களும் அவங்களும் பர்சனலாகவே நிறையா சொத்துக்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சரியான முறையில் பராமரிக்கப்படுது, அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருக்கிறாங்களா? இந்த கல்கி பகவான் மேலே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பகவான் அப்படின்றது உடனே நீங்கள் அந்த பகவான் எடுத்துக்கூடாது. அவர் ஒரு பகவான் தன்னை சொல்லிக்கிறார். அவரால் மலையை நிறுத்த முடியுமா? இல்லை மலை சரிவை நிறுத்த முடியுமா? மண் சரிவை நிறுத்த முடியுமா? இல்லை சுனாமியை கை காமிச்சா நின்றுமா? அதெல்லாம் அவர் மக்களோட பயத்தை நல்லா வியாபாரம் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அப்புறம் லேட்டஸ்ட்டாக அவரோட காரை ஒரு ஒர்க் ஷாப்பில் பார்த்தேன். அதுமாரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு. நானே கூட அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், ஒரு சாமிஜிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரா சார்? என்ன கேட்காதீங்க இந்த கேள்வியெல்லாம். என்ன என்கிட்ட ரிப்பேர் பண்ண வந்துச்சு, இது என்ன காரு நான் பார்த்துங்க சார். இப்போ முற்றும் திறந்த சாமிக்கு எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரு? ஆக நீங்கள் சொல்கிற பகவான் இப்போ முன்னே தமிழ்நாட்டில் இருந்தால் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. இங்கே இல்லை, அவர் ஆந்திராவில் இருக்கார் அப்படின்ட்டு ஒரு செய்தி. வக்ஃப் போர்டு இந்த சட்டம் உங்கள் பார்வையில் அது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு? சுத்தமாக அச்சப்பட தேவையில்லை. அவங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்திகளை பற்றி நினச்சாங்கன்னா அச்சப்படுறதுக்கு 1% கூட இதே கிடையாது.